எல்லோருக்கும் ஹாய். பாப்புலர் அரசியல் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். இவரை நமக்கு ஒரு நல்ல அரசியல் தலைவராக தெரியும், ஒரு நல்ல பேச்சாளராக தெரியும். ஆனால் இவர் தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காருன்னு சொன்னால் நம்ப முடியல, நம்பி தான் ஆகணும். தொல் திருமாவளவன் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ் படங்களில் நடிச்சிருக்காரு. இந்த வீடியோ தொல் திருமாவளவன் நடித்த படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். மின்சாரம் என் செல்வகுமாரன் டைரக்ட் பண்ணி யுவராஜ், மதுச்சண்டா, தொல் திருமாவளவன் மற்றும் பலர் நடித்து 2011 வெளிவந்த படம் மின்சாரம். இந்த படத்துக்கு டி தேவன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் ஒரு விஜிலண்ட் படம். இந்த படத்தில் தொல் திருமாவளவன் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பார் தொல் திருமாவளவன். என்னை பார் யோகம் வரும். ஜமீன்ராஜ் டைரக்ட் பண்ண படம் என்னை பார் யோகம் வரும். இந்த படம் 2007 வெளிவந்துச்சு. இந்த படத்தில் மன்சூர் அலிகான், ஆர் சுந்தரராஜன், பொன்னம்பலம், மாணிக்க விநாயகம், தொல் திருமாவளவன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் தொல் திருமாவளவன் ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பார். அன்பு தோழி எல்ஜி ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண படம் அன்பு தோழி. இந்த படம் 2007 வெளிவந்தது. இந்த படத்தில் மயில்சாமி, தொல் திருமாவளவன், பிரீத்தி வர்மா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த அன்பு தோழி படத்துக்கு சக்திராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்துலையும் தொல் திருமாவளவன் முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பார். இப்படி தொல் திருமாவளவன் அவர்கள் நமக்கு அரசியல் கட்சி தலைவராக தெரியும். அவரும் சினிமாவில் நடிச்சிருக்கார். அவரும் மின்சாரம், என்னை பார் யோகம் வரும், அன்பு தோழி மாதிரியான படங்களில் நடிச்சிருக்காரு. இப்போது சினிமாவில் நடிக்கிறத விட்டுட்டு முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபட்டு வர்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொல் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கு இப்போதான் சினிமாவில் நடிச்சிருக்காருன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய்.